தேவான போல வீட்டு தேடி வருதுமா வீடு தான் வருது. வாங்கம்மா வாங்க. தக்காளி உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு பீஸு காப்புறவங்க அவக்காய் சோசோ கோசு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லிமா தேவான போல வருதுமா வாங்க. காஞ்ச பூண்டை வாங்க. காஞ்ச பூண்டு தான் இல்லையா? காஞ்ச பூண்டு சுத்தமான பூண்டு நல்ல பூண்டு லட்டான பூண்டு பெரிய பூண்டு வாங்க. புளி கொட்டை எழுத்து புளி அவரவங்க அரிஞ்ச புளி கொட்டை கிழிஞ்ச புளி வாங்கம்மா சிக்கு புளி அவரவங்க கொட்டை என்ன பண்ணுவேன் வாங்க சிக்குமுடி வாங்க சிக்குமுடி நல்ல இருக்கிறோமா வாங்க தேவலாம் கூட 8 கூட நாங்கள் வாங்கிக்கிறோம் வாங்க 100 கிராம் 200 ரூபாய் 50 கிராம் 100 ரூபாய் 25 50 ரூபாய் 20 40 ரூபாய் 35 70 ரூபாய் 30 60 ரூபாய் வாங்க 10 கிராம் 20 ரூபாய் 5 கிராம் 30 ரூபாய் 5 கிராம் 10 ரூபாய் வாங்க உங்க மண்டை மூடி வாங்குவாங்க கொண்ட முடி ஐயோ அம்மா சொரத்துக்குள்ளே ஆகோண்டிங்க வாங்கம்மா வந்த மாசம் பாய் சீர்காழி பாய் எந்த பகவான் பிச்சை தயாரிலையா வந்த மாசம் எங்க இருக்கு சீர்காழி இருக்கு வாங்கம்மா வந்த மாசம் பாய் சீர்காழி பாய் தரமான பாய் டபுளாய் பாய் ஒத்தாள் பாய் குழந்தை பாய் பேசி பாய் வாங்கம்மா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கிட்டும் அது சிரிப்பு இங்கே நீ சிரிப்பு பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல சிரிப்பு உலகம் சொல்லும் நாள் வரும் பொழுது அங்கே சிரிப்பதையா அழுவதையா தெரியும் போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கிட்டும் அதுங்க ஆணவ சிரிப்பு சிரிப்பவர்கள் மனித ஜாதி உடலியே சிரிப்பவனே மிருக ஜாதி மனிதன் என்று போர்வையில் மிருகவாழ் நாட்டிலே நீதி என்று நெர்மயந்து எழுதி வச்சார் ஏற்றிலே அன்று எழுதி வச்சார் ஏற்றிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கிட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு சட்டமாகுமா வடபதி கறந்து கொண்ட பட்டமாகுமா தர்மத்தாய் பிள்ளைகள் தாய்கள் நீடம் அடிப்பதா வாயில விழுதாயன் தலைக்குழிய வைப்பதா தாயை தலைக்குழிய வைப்பதா அங்கே திருப்பவர்கள் திருச்சிட்டு மண் ஆணவ திருப்பு ஆணவ திருப்பு அதை செவிக்காக ஆள் இல்லாத பாட்டு நான் ஒரு பார்க்கிறேன் ஏதோ ஒரு கேட்கிறேன் இதை போய்தான் என்று போக காட்டுகிறேன் நான் போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கிட்டு
எங்க அம்மா அப்படி கடக கங்கணம் பாகுவல்லியம் இப்ப தெளிவா புரியுமா? அப்படி 32 விருதுகளை அடைந்து காலில் ஒழுங்கா நம்ம பையன் தானே அப்படி 32 விருதுகளை அடைந்து விடத்தோடு வந்திருக்க முடியாது இல்லை யார் தென்னாட்டை சேர்ந்தவர் இங்கதான் இருக்கிறியா அடி அடிச்சுட்டு இங்கதான் பிள்ளை யார் அப்படி வெட்டக்கூடிய என்ன அப்படி திருடா கட்டக்கூடிய சந்திர குலத்திலே பிறந்த இவர் ராஜாக்கள் அது கேள்விப்பட்டான் டெல்லி அத்திமாநகரம் ஆட்சி தவறாமரி ஆட்சி தீவிரக்குடி மூவேந்தர்கள் பாட்டன் பாட்ட மூவேந்தர்கள் யாரு திருநாட்டினர் பாண்டி விஜய மகாராஜ் பரவாயில்ல பாட்டான் ஆமா 3 பாட்டன் என் தந்தைமார்கள் இவர் ராஜாக்கள் அப்பா 5 பேரா ரொம்ப சாமர்த்தியா ஒரு ஆம்பளை கடை 5 பேர் வச்சுருக்கா எனக்கு அப்பா 5 பேரு 5 பேரா இருந்தாலும் அம்மா இவர் ராஜாக்களி நடுவர் வந்தனாகிய ஆனால நகர் அப்பா அர்ஜுனன் ஐயோ காலைல பாட்டு வச்சு பாரு முன்னிலே பின்னழகு முதுகிலே வச்சரேகை உங்க அப்பா காலைல பாட்டு வச்சு பாரு அது பல சூரியன் அது சோப்பு கருப்பு தான் அழுவு நான் பவுர் தோற்றாதான் கருப்பா தெரியும். பாருங்க மின்றா இருப்பாரு எம்ஜிஆர் பாரு அப்படி என்னுடைய தந்தை அர்ஜுனன் என்ன தெரிவிப்பார்கள் என் தாயார் நாகக்கண் என்று தெரிவிப்பார்கள் அப்படி இருந்த போதிலும் இந்த பிள்ளையாகப்பட்டவள் வெளியிலே புறப்பட்டால் இன்னும் எப்படி இருக்க வேண்டும்
நடுவிட உபதிக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்தேன். என் பெயர் அரவான் என்று சொல்வார். அப்பா என்றும் இரவாக ரவான் என்று இருப்பார்கள். அப்பா அப்படிப்பட்ட அரபலகா சின்ன அரப்பலாக்கள். ஐயோ குளிர்ல ஒலையர் போச்சு. என்ன பண்ண கால் நேரத்துலையா சரி இருந்தா போட்டு விடு. அதுதான் உரைக்காத. அப்படி என்ன கூடு என்ன கூடு கோழி கோழி இல்லை சேவல் கோழி போவாது கோழி கொத்து சேவல் தான் அப்படி ஐவர் ராஜாக்களே நடுவிட நாளைக்கு அர்ஜுன போதிக்கும் நாகக்கண்ணுக்கும் பிறந்தேன் என்பதை அரவான் என்று தெரிந்து நாக்கண்யா நாக்கண்யோ போனாவா நீ பெட்டி எடுத்து ஆபரேஷன் பண்ணி எடுத்தியா ஒரு அடி கூட அடிக்க மாட்டான் மாமா அம்மா உன் மோன இதே போய் பெற்றுன்னு வச்சுக்க ஒன்று போனால்தான் பிறந்து வெளியே எடுத்துருக்கணும். அப்படி இருந்த போதிலும் எங்கள் பெரியப்பா படுபாவையாக என் தந்தை மாறலை மரத்திற்கு ஒட்டி விட்டான் படுபாவி சண்டாளத்தை. ஆனால் இருந்தாலும் சின்ன பிள்ளை அவரும் தந்தை இவரும் தந்தை அப்படி என்று பொதுவாக இருக்கிறோமே அப்படி என்று சொல்ல போது ஆமா பள்ளிக்கூடம் போது தடாகம் போது சாராயம் போது சாராய கடையா சாராய குளிர் போட்டு உனக்கு தெரியாது. சிரிக்க கத்துக்கணும்னு நினைச்சதே பள்ளி சரியாது. வந்த உடனே பாட்டு வர மாட்டான் பள்ளி சரி. அது பொதுவா அவரை குறை சொல்றதுக்கு இல்லை காட்டுதான் யாரு சூரவேஷக்காரங்களும் அவங்க நாங்கன வரதான் செய்யும். அந்த குட்டிப்பு வரதான் செய்யும். எந்த வேஷம் வந்தாலும் எடுத்து அடிக்கணும் சட்டா புட்டாருன்னு அப்படிதான் செய்வாங்க. அது அவங்களுடைய இயற்கை குணம் இல்லையா? சிரிக்க தெரியாதான் அந்த இது சிரிக்காத ஒருத்தவங்க நம்ம சமாள பள்ளி சரியாத்த அடிச்சா இன்னும் ஒரு கத்தியால உப்புன்னு வீங்கி போச்சு. நான் வேடம் கட்டுற இடத்துல இருந்தேன். வந்து அழுதாரு என்னங்க அண்ணன் பள்ளிச்சேரியார் அடிச்சுட்டாரு. நான் நேரம் வந்தேன். சாட்டை எடுக்காத கூத்தாடுங்க அண்ணன் சாட்டை எடுக்காத கூத்தாட முடியாரா அப்படின்ட்டேன். அடிச்சாதான் பாட்டு வரும் அப்படின்ட்டேன். மேடையிலே சொன்னேன். அந்த வருஷத்தோட அவர் கூட்டாரு நம்மளை விட்டு அதுலேருந்து இந்த சாட்டை திருக்கி தெரியாத நம்ம உயிரா இருக்குன்னு கத்துக்கணும். கத்துக்கிறேன் அவருக்காகவே மறுபடியும் போன வருஷம் வந்தாருங்க அம்மாவுக்கு. அப்புறம் ஒண்ணு மாதிரி யாரும் உதவாங்க மாட்டேன் செத்துருவாங்க. குறைஞ்சி போச்சு தீர்ச்சி கொடுத்து நேரம் போட்டு நேரம் அவனை அது ஒண்ணு. நான் அடிக்கிற அடி வலிக்காது. அப்படியேப்பட்ட படுபாவி தெரியாதவன் என்ன செய்யலாம் தெரியுமா? செய்யலாம் படுபாவியாகப்பட்ட துரியோதனன் நண்பர்களை இல்ல சோது பார்க்க வரவழைத்து சோது பகடை ஆடி குணத்தையும் கைப்பற்றிவிட்டான். கைப்பற்றியதும் இல்லாமல் 6-12 அஜாத வாசம் ஓராண்டு கழித்து வந்தால் ஆடு பெறுவதாக கரார் என்று நினைத்து விட்டார்.
எண்ணெயை இறக்கி ஆமா மாளிகை காலம் ஆரண்யம் 12 அச்சாதவாசம் போராந்தம் கழிப்பதற்காக புறத்திற்கு சென்று விட்டார். அதனாலே நான் பாடசாலைக்கு சென்று இன்று ஏதோ தெரிவராது. அம்மா மாறாதையம் மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாதையம் மாறாது மனமும் குணமும் மாறாது ஓஹோ ஏ ஓஹோ ஏ காட்டுமுளையை வீட்டில் விட்டாலும் கழிந்தோடும் கலந்து வைத்தாலும் காட்டுமுளையால் வீட்டில் விட்டாலும் கழிந்தோடும் கலந்து வைத்தாலும் ஒரு கையில் மாலை கொடுத்து போர்வழிக்கு மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா மாறாது அப்படி துரியோதனாகப்பட்டவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அதுமில்லாத தந்தைகள் எல்லாம் மனத்திலே இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் என்று ஏன் பள்ளிக்கூடம் இல்லை? நான் வரமாட்டேன். வர பையனும் வரமாட்டேன். வரமாட்டேன். வாஜரி சம்பளம் அவங்க அப்பவும் வாஜரி சம்பளம் பள்ளிக்கூடம் ஏன் வரல? நான் வரமாட்டேன். சொல்லு. அந்த வாஜரி துரோகம் பண்றாரு. என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? பள்ளிக்கூடம் போனோம்னு வச்சுக்க தஞ்சனை உட்கார வைக்கிறாரு. எப்படி தஞ்சனை? யாரார? ஆம்பளை பசங்க ஒரு பக்கம், பொம்பளை பசங்க ஒரு பக்கம் உட்காரு. அம்மா அப்படிதான் உட்கார வைப்பாங்க. உட்கார எப்படி படிப்பேரும்? வாத்தியார வாங்க. பள்ளிக்கூடம் போனா ஆம்பளை பசங்க ஒரு பக்கம், பொம்பளை பசங்க ஒரு பக்கம், அப்படிதானே உட்கார வேணும். ஆமா. யார் சொல்றது? ஏன் என்ன விஷயம்? சம்பளம் யாரு கொடுக்குறது? கவர்மெண்ட் தராங்க. கவர்மெண்ட் தராங்க. அவங்க அப்பா காசாது இல்ல. எப்படி உட்கார வைக்கணும்? ஒரு ஆணு ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு ஆணு, ஒரு ஆணு ஒரு பொண்ணு அப்படி மாத்தி மாத்தி வச்சா அது நம்ம காட்டும், நம்ம தெரிஞ்சு அது காட்டும். அதனாலதான் பள்ளிக்கூடம் வருவேன். ஆனா சனி ஞாயிறு தான் வருவான். இப்ப தெளிவா இருக்கா சொல்றது? விடு போய் உட்காரு. உதவாயினா கிட்ட வந்துங்க. இந்த பக்கம் மாட்டா ஒரே பக்கமா வாங்க. கோச்சு போகலாம். பள்ளிக்கூடம் ஏன்டா வரல? ஏன் பள்ளிக்கூடம் இல்ல? பள்ளிக்கூடம் வரமாட்டா விட்டு போயிட்டேன். அவ்வளவுதான். நான் வரமாட்டேன். அது சொல்லிட்டே இல்லை அவருக்கு. என்ன சொல்றது இல்ல? கேள்வி சொல்லிட்டே இல்லை அவருக்கு. என்ன கேள்வி கேட்டேன்? என்ன கேள்வி? அவர் என்ன கேட்டாரு? கன்னியாப்பா வாடானாரு. ஏங்க சார் என்ன அணில் எதை கட்டிங்கன்னு கேட்டாரு. அணில் எதை கட்டிங்கன்னு கேட்டாரு. நான் கட்ட சொல்லிட்டேன். சார் கொட்டை கட்டி. அணில் கொட்டை கட்டிக்கன்னா பரவாயில்ல, சார் கொட்டை என்ன? வாத்தியாரு. ஆமா. அவர் வாத்தியார் நீக்கிட்டு வெளியே கொட்டை கட்டிக்கணும். வாத்தியார் ஓடிக்க மாட்டாரா? நல்ல அறிவாளி பையன் தான். அப்புறம் நீங்க பாஸ் சொல்லிட்டு ஒன்னு அந்த உணவு தூக்கி போட்டாரு. இந்த கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அங்கே டீச்சர் அவர் கேள்வி கேட்டாரு. அப்புறம் கண்ணியப்பா வாட்ஸ்அப் கேள்வி கட்டி பதில் சொல்லிட்டான். நான் கேட்கறது சொல்லுவாயா? அதாங்க கேட்டாரு. நீ என்ன பண்ண? நான் கேட்ட அவங்க கேட்டாங்க. ஏன் ஆடுறான் தெரியுமா? அந்த பலி நல்லாரு அவங்க டீச்சர் கேட்டாங்க. கண்ணியப்பா கேள்வி எது உள்ள போறோம்? என்னதுண்ணே? நானா டீச்சர் பொந்து உள்ள போறோம். எலி பொங்கல் போடுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட யாரு? டீச்சரு. அவங்களுக்கு டீச்சர் ஒதுக்கிட்டு சொன்னா கோச்சிக்க மாட்டாங்க. மொட்டை பொந்துல போனா கோச்சிக்க மாட்டாங்க. இவனுக்கு இருக்கு வாத்தியாரா. உடனே பாஸ். போட்டாங்க. அப்புறம் கூட்டு மட்டும் ஆடக்கூடாதான். அகராஜி பேச கத்துக்கணும். அகராஜி அது எப்படி? அது எப்படி அகராஜி? அப்படி கேள்வி வருமா கேளு. சொல்லு. நேற்று வார்த்தை வேணும் கொடுத்தாரு எனக்கு.
500 ரூபா கொடுத்தாரு. ஐயாச்சு இருடா. 1500. 1500 கொடுத்தாரு. வாங்கினேன். யாரும் சும்மா போகக்கூடாது. பொங்கல் பெரும்பொங்கல் ஆச்சு சொல்லிட்டு நேராக மார்க்கெட்டுள்ள போந்தான். காய்கறி இருக்குன்னு என்ன தெரிஞ்சுது எனக்கு. அவருக்கு மூத்து வந்து போயிட்டாரு. மூத்து வந்து போச்சு. தண்ணியப்பா இந்த கடையை பார்த்துக்க நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒன்று போயிட்டாரு. நான் கடையில் உட்காந்துருந்தேன். திரும்பி வந்து பையன் ஓடியாந்தான். ஓடியா கடைக்காரன் ஏங்கன்னு கேட்டேன். எப்படி உருளைன்னாரு. எப்படி உருளைன்னாரு. நான் சுற்றி வந்து பார்த்தேன். இப்படி கேட்டேன். என்ன பார்க்குற எப்படியா உருளைன்னாரு. எங்க என் கடை விட்டு நீ என்ன பார்த்து உருளான்னா. அவர் வந்தவர் கிலோ என்ன உருளை கேடுங்க கேட்டால் வேலை சொல்லிக்கலாம். எப்படி உருளான்னாரு. நீ என்ன பார்த்து உருளான். இது அகராதி. கடைக்காரன் வந்தாலும் காய்கறி வாங்கினா பையில வச்சு நேராக பசாட்டுக்கு வந்தான். அந்த மூணு கீரை தெரியுமா. திருவதி அக்கா பஸ் ஸ்டாண்ட்ல திருவதி அக்கா. சரி வாய் உடனே கூட கீழே வச்சுட்டு இருப்பேன். கிடுக்குன்னு போனான். தம்பி நீ கடையை பார்த்துக்க போய் டீ சாப்பிட போயிருந்தாரு. நான் கடையில் உட்காந்தேன். ஒரு அம்மா ஓடினாங்க கோப்பன் ஓடினாங்க. தம்பி எப்படி கீரை நாங்கள் உப்பு பார்த்தேன். ஜாமு பார்க்குறேன் எப்படி கீரைன்னாங்க. எம்மா உன் முடிச்சு அம்மாவை முடிச்சு ஆண்டை முடிச்சு நல்லா தானே கீறான். வந்தவங்க கத்து என்ன வேலை ரெண்டு கத்த என்ன வேலை இன்னொரு வேலையை சொல்லியிருப்பான். நீ எப்படி கீரைன்னாங்க. நல்லா தானே கீறான். எதுக்கு மண்ணா மண்ணையா இல்ல. ஐயோ நான் மண்ணா போடுங்க. இன்று இடத்திலே தாயார் வளர்த்திருக்கின்றார். இருந்த போதிலும் நான் வந்த ஒரு நேரத்திலே எப்படி இருக்க வேண்டும். கந்தமலர் வாடகை கந்தமலர் வாடகை நீ பண்ண என்ன சாமதி பூ வீசுறாரு. ஏன் மாலை வேணாக்கிறேன். நான் வேணாக்கிறேன். அவர் பூ கட்டுறதை கட்ட கீழே விடுது. நான் என்ன பண்ணுவேன். லைட்டாக கட்டிக்கணும். லைட்டாக கட்டாதேடா அது இருக்கு. அப்படி சுத்தமாக ஆகுது. சுத்த பார்த்தா பிச்சு விட்டுட்டு சுத்தனா அப்படி இருந்தாலும் ஏதோ நயம் எடுத்திருக்கிறேன். வணங்க முடியாது நிமித்த வணங்கி பிற்பாடு போ 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 போ. கடித்தவர்
அடியோடு படித்தவனே நடத்தவனே பாரத போர் பிடித்தவனே பத்திர கோட்டையில அப்பாலும் இருந்து கொட்டரித்து நடுநாயகம் பாசவலை கோட்டையா கொட்ட ராஜகரம் கோட்டையா நம்படிய தட்டையா எந்நாட்டுக்கும் மன்னாடா விளங்கி வரும்படியான பஞ்ச நாட்டுக்கு சமத்தமருதி நாடு இதோ சூரியகுலம் மூலகுப்பத்தைச் சேர்ந்த மூலகுப்பத்திலே அமர்ந்தருளியே பெரியாண்டவன் பெரியாண்டவன் உலகத்துக்கு ஐவர் ராஜாக்களுக்கும் தேவியா இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் அம்மனுடைய பாத்திற்கும் இன்று பெரியாண்டவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து கூறார்கள் தலைவர் உற்றார் உறவினர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இன்று அபிஷேக ஆராதனை செய்து ஊர்வல காட்சி நடத்தி காவலரை கொண்டு வந்து கேளிக்கை நடத்தி பெரியாண்டவன் அருளை பெற வேண்டும். அப்படி என்ற எந்நாட்டு மக்களுக்கு யாதொரு குறை வராமலும் குபேர சம்பத்த மார்கண்ட ராயசம் வாழ் வலிமை பெற்று சேமலாபத்தோடும் பால்பாக்கியத்தோடும் இன்று பெரியாண்டவன் அன்னவர் வீட்டிலே இருந்து தெய்வமாக அருள் கொடுக்குமாறு வணங்கிக் கொள்கிறேன். வணக்கம், பல வணக்கம். வணக்கம். சபையிலே அமர்ந்திருக்கும்படியான என்னை பெற்றும் பெறாத தகுந்த மாற்றுக்கும் மணியம் கவுன்சிலர் பிரசிந்து அட்டான பஞ்சாயத்தார் ஒன்றிய கவுன்சிலரோட வார்த்தைக்கும் இவரை சேர்ந்த அட்டாண்மை கோவில் அரங்க அவர்கள் ஐயா அருளை வார்த்தைக்கும் மாதற்குளம் அனைக்குமா இருக்கும்படியான ஐயாரின் பாதித்துக்கும் வாலிபன் அருளை வார்த்தைக்கும் என்றென்றும் பெரியாண்டவன் அருள்குமார் வணங்கிக் கொள்கிறேன். வணக்கம், பல வணக்கம். நாடக ஓனரா இருக்கக்கூடிய மணக்கொள்ளையை அடுத்த இலக்குச்சை சேர்ந்த லட்சுமி நரசிங்க பெருமாள் நாடக சபா உரிமையாளராக இருக்கக்கூடிய சாமி ஜனார்த்தனன் தம்பி என்னுடைய வாத்துக்கும் அதே கலக்குப்பம் சித்திரத்திலே இருந்து மறைந்த மாமேதை ராமமூர்த்தி நடகாசான் என்னுடைய வாத்துக்கும் ஆலடியைச் சேர்ந்த சிவகண்ட நடகாசான் என்னுடைய வாத்துக்கும் ஆவரத்தைச் சேர்ந்த சங்கர் நாடகாசான் என்னுடைய வாத்திற்கும் இது 10 வருஷமா வாய்த்தெடுக்க முடியல. 10 வருஷமா நான் தாள அடிக்கிறேன், வேஷம் ஆடுறேன், எல்லாம் செய்யலாம். இன்னொரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறியா? கீரபாளத்தை சேர்ந்த தான் உதவாங்கணும். பள்ளிக்கீரை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆமா, பெரிய தகராறுங்களா? கீரபாளத்தை சேர்ந்த சீதர் நாடகாசான் என்னோட வாத்திற்கும் அவர் ஊர் கொடுக்கும்பாளையம் மாசி சிவராத்திரிக்கு முதல் நாள் கொடுக்கும்பாளையம். வேஷம் பொண்ணு வேஷம் வரான்ட்டு எங்க பேர் சொல்லுங்க. சரி, பொண்ணு வேஷம் எங்க வேஷம்ன்றானா அந்த ஊர் அந்த வருஷம் சரி நம்ம அதோட சரி அப்படி கூத்து வராங்க. இதே ஊரை சேர்ந்த நாடக பேராசா ராமரத்னம் என்று சொல்லக்கூடிய ஐயா அண்ணனுடைய வாத்திற்கும் இன்னும் மற்றுமுள்ள நாடக வாத்திற்கும் உமக்கும் அடியே இருக்க வணக்கம். வணக்கம். அம்மா இரவான் என்று சொல்லக்கூடிய அரவான்
ஒரு கருத்து உண்டு. சொல்லுடா. அம்மா கண்ணா எங்கோடி வரான் பாலதாரைக்கு சென்றிருந்த என்னை ருக்குடனே மந்திரி விடுத்து கூப்பிட்டு என்ன காரணம்? எப்பா என்ன வேணும் உனக்கு? படச்சாலையிலே இருந்து வந்த நேரத்திலேயே பசி எனக்கு சாப்பாடுமா என்று சாப்பிட்டு பசி அறிவிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு விடுமுறை நாள். ஆமியா வர சுட்டு போடமா ஆமா இல்லடா ஆமா உடனே சொல்லுவாங்க. அடிச்சாலும் பாவமா இருக்கு. சரி விடு சரி விடு அதுக்கு ஒரு சிரிப்பா இன்றைக்கு விடுமுறை நாள். நான் வனத்திற்கு சென்று விளையாடி வருகிறோம். ஆமா தம்பி வரும்போது அம்மா ஒரு சிங்குடு குடிச்சுடுவான். அபிமன்யு நான் அபிமன்யு என்னங்க பாருங்க, அபிமன்யன்னா 5 லட்சம் அழகு. எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா அர்ஜுனன். அதான் அர்ஜுன தாண்டிக்கடா. நீ இப்ப எங்க செல்ல வேண்டும்? அரவான் அபிமன்யு போய் கொண்டு கை கதப்பிடிக்க பகவான் வார்த்தை கேட்டு அர்ஜுனன் குறிச்சா வருவது காண்க. இந்த ஊர்ல ஒரு குளத்தை குத்தி வச்சான். அதை சந்தை வேணா கொஞ்சம் விட்டா குசுமானா. ஆமா என்ன கொஞ்சம் பெற்றுக்குமா? பெற்றுக்குடா. 4 மாசம் ஆயிடல. ஆமா பின்ன போட்டான். அது மாட்டிக்கிச்சா மாட்டலையா? ஆமா ஆமா கையை விட்டு பாரு. நீ யாரு? உட்காரப்படாது. மெயின் ரோடு மெயின் ரோடு இங்க உட்காரப்படாது. யாரு கேக்குறியா? பஸ் வரும், ராலி வரும், பைக் வரும், ஆட்டோ வரும், மோதி செத்துருவேன். अरे सामी नोट मेरे कार போது புலாட் போது பொம்மா வாக்கா போது கடைசியா பஸ் வரும். பஸ் மூளை மூ செத்து போடு. பஸ் செத்து போமா? ஏ சேட முடை நீ செத்துரு விடு. நேதரு முகன் விடாத உட்காரப்படாது.
மச்சுமா இப்ப இங்க இருந்து 10 மைல் தள்ளி உட்காந்துட்டானா போவ விட்டுட்டு எங்க உட்காந்துக்கிறேன் சுத்தினா அங்க சுத்தினா இங்க சுத்தினா உட்கார்றதே தானே உட்கார்றா இப்ப திருப்பூர்வா உட்காந்துக்கிறான் போ ரெடியா அரே சாமி இங்க உட்காரக்கூடாது ஏன் சாமி இது எங்க பட்டா சாமி உன் பட்டை இது பட்டை இது பிரிட்டு இது சாராயம் இது பீரு இது பிராந்தி சாமி பட்டை பட்டா 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 பட்டை பட்டான்ற சாராயம் ஏய் அரே சாமி எங்க பட்டாக்கு உட்காரக்கூடாது அங்கேயும் உட்காரக்கூடாது மேல் ரோட்ல உட்காரக்கூடாது இங்கேயும் உட்காரக்கூடாது என் பட்டாலே உட்காரக்கூடாது அப்ப எங்க தான் சாமி உட்காருது எங்க தான் உட்காந்து செடி வர போயா இந்துட்ட போல போயா உன்னை யாரு மறிக்கிறாங்க மாங்கட்ட மாடு குயசர்தோ கோமரகல்லோ மரமழுனா கையில பாக்குறோ பச்சை கையில பாப்பியா பாப்பா சாமி அப்புறம் பச்சை ஊத்தையா பாப்பாயா கை நல்லா பாத்து சொல்லு இதெல்லாம் சாமி ஆறு வரல இருக்கு நான் ஆசை உள்ள 6 வேலை தான் இருக்கா நீ சொல்லு சாமி 6 வரலாம் இருக்கு நம்ம கையெல்லாம் பாருங்க 3 வரல இருக்கு இப்படி காட்டுறா என்ன சொல்லுவ இந்த கை நல்லா தான் இருந்தது நம்மள மாதிரி தான் இருந்தது 10 ரூபா பல்பு திருட அது ஊர்ல கேட்டாங்களா பல்பு ஊர்ல கேட்டாங்களா 60 வருஷம் பல்பு இல்ல மோட்டர் கொட்டாயிலும் தொங்குது பல்பு அதை திருடி நம்ம வீட்டுக்கு போகணும் போய் கையை வச்சான் கரண்ட் போச்சு நிற்கிறான் என்னமோ தப்பிச்சுட்டான் சாவாத இல்ல என் பெருமையா இந்த ஊரை எடுத்து கூட சொல்றேன் அப்புறம் நல்லா இருந்த கையை இப்படி பேசிக்காம பாரு சாப்பிடும் போது பாருங்களா மழை அப்படி அழவா சாப்பிடுவாங்க என் பெருமையை சொல்றேன் போ போ ஜாடி நீ சாமி கைரேகை பாத்து ஆமா சாமி நல்ல கை நீட்டு சாமி உன் கைரேகை படி பார்த்தா இன்னும் 3 நாள் நீ சாவ போற சாமி இன்னும் 3 நாள் நீ சாவ போற சாமி அதனால ஒரு 1.5 லட்சம் போயிட்டு இருந்தா கண்டிப்பா பணம் வாங்க மாட்டான் செத்துட்டேன்னு வச்சுக்க இது வர வருத்தப்பட்டது இல்லை எம்மாம் புண்ணியவா எம்மாம் பெரிய பணத்தோடு கேட்கல படவத்து பாலுக்கு 3/4 லட்சம் கொடுத்தேன் என் சமாளம் தான் செத்தாரு அவர் கோரணப்பட்டார் கேட்டேன் என்னப்பான்னு என்ன எதுவும் கேட்காத செயல்றாலும் நீ அங்கே போனாரு அங்கே போனேன் அவர் தங்கச்சி இருந்தது என்னம்மா அண்ணன் பூட்டை வேணா பூட்டி என்ன இருந்தா ஷாவி நிச்சு அதோடு வந்துட்டு அவருக்கு 3/4 லட்சம் சம்பளத்து வேலுமுருகன் 50,000 அந்த கோரணப்பட்டு தம்பி அவன் பேர்னா கணேசமூர்த்தி இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அந்த பக்கம் இந்த பிரச்சனை கேஸ் நடந்தது அது ஒரு 50,000 நத்தத்தார் ஒரு 10,000 இன்னும் இருக்கிறவன் எம்மா பேரு அதுக்காக நான் விசனப்படவே இல்லை ஆனால் செத்துணும் சாவு செலவு கருமா செலவு அதாவது என் மனம்னு இருக்கட்டும் அதுக்கு இல்ல இந்த செத்துக்கலாம் நம்ம சமாளம் செத்தாங்களா ஆமா சமாவிலே சாவல என்கிட்ட இருக்கும்போது செத்தது இங்கே செத்துட்டாங்க ஒன்னு நம்பே நான் பணம் கொடுத்தேன் கம்மியாட்டி நீ செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி என்கிட்ட இருந்தாலும் சரி பெருமை வீட்டம்மா கொஞ்சம் நியாயமான பிள்ளை வீட்டம்மா பாண்டிச்சேரி அது கொஞ்சம் நியாயமான பிள்ளை எப்படியா இருந்தாலும் பணம் எனக்கு நீ செத்துரு கொடுக்கல உன்னை நம்பி ஒரே ஒரு வாடகை தரமாட்டாங்க ஊர்ல ஆடத்தூர்ல வாடகை செய்களுக்கு இங்கேருந்து நான் போய் சொல்லி ஒரு இதில் எடுத்து கொடுத்தேங்க அம்மா நியாயமானவன் ஒரு டீ தரமாட்டான் டீ கடையில் ஒரு கடை கம்மியாட்டி ஏதோ பொண்டாடி வச்சு கொடுக்க மாட்டேன் எங்கடா போறான்றேன் எங்க போறேன் யாரு பணம் கொடுத்தா உன் மனைவி அவரு கூத்தாடு அவன் போன போறாங்க நீங்க அவன் போறாங்க அவன் பொண்டாடி நம்ம சமாளம் விட்டோம் அது கூத்தாடுறோங்கிறானா அதே ஆட்டம் பின்னா ஓ இருள குச்சி சமாவில பொன்மேலி கூத்து ஆடுறாங்க அதிகமா நம்மளுக்கு தாமரை வரும் கூட்டம் அதிகமா வரும் பொம்பளைய பாக்கணும் நாங்களும் சென்னைக்கு வீட்டுக்கு போறோம் வீட்டு பக்கமே தலை கட்ட மாட்டோம் நீங்களும் இங்கே தங்கிடுவோம் இங்க வா யாரு கூத்தாடுறதுக்கும் நீங்க வீட்டுக்கு போதே என்ன காரணம் அவன் என்ன நினைச்சுட்டான் ஏதோ கெட்டிக்காரன் பொண்டாடி ஒரு 3 லட்சணமா இருப்பா போட்டிருக்கேன் லட்சணமா இருப்பா போட்டிருக்கேன் அதனால அவன் ஆசைப்பட்டான் வைத்தியக்காரன் அவன் பொண்டாட்டி எரிஞ்சு போற பனைமரம் தெரியுமா? ஆமா, எரிஞ்ச பனைமரம் பனைமரம்
அதான் மொழி மூக்கு கண்ணு வாய் எங்க இருக்குன்னு தெரியாது. சிரிச்சார ஓடு தெரியும் பள்ளி வெள்ளையா. அப்படியா? வேல்றவன் எழுதுக்க மாட்டான் அவளை பார்த்து. அது மட்டுமா? நடையழகி. அது மட்டுமா? நடையழகி. ஆச்சர் வந்துட்டாடா அம்மா. அம்மா அன்னபூரணி மாத்தர் வந்துட்டாரமா. அங்க வந்தா தண்ணி போட்டு கொடுவாடா போறோம். ஐயோ என் பொண்டா தண்ணி அந்த ஸ்டைல் பார்க்கணும் மாத்தர். எப்படியா? அதுவரை மூட்டுக்கு வரதுல தண்ணி நிறையா இருக்குண்ணா. என்னாச்சியா? தண்ணி அவர்கிட்ட ஊத்திக்குவான். அவர்கிட்ட ஊத்திக்குவான். பச்சை குத்துறா சாமி. பத்தியா? எப்படி குத்துவா? குத்து குத்து இந்த ஊசி குமாரத்தி போத்தி கத்து குத்துறா, கையில குத்திட்டா, கையில குப்பேன் குத்தலாம், முதுகுல குத்திட்டா, இந்த கையில குத்திட்டா, நெஞ்சில குத்துனா முடி இருக்குமா அது தெரியாது. தோட்ட குத்துட்டே தோட்டையில சாமி அங்க குத்துனா ஓட்ட முளைப்பால வேணும் சாமி. அம்மாவுக்கு போர் கொடுத்தாலும் ஸ்பீட் பண்ண வராது. முளைப்பால இருந்தா பச்சை குத்துது சாமி. சரி இப்போ பாப்பா வயசு வந்திருக்காது அது வருவா. பாப்பா வயசு தான் சொன்னா அதுக்கு பாடு வரும். நீ அதுக்கு எதுக்கு பாராம பேசி கொண்டிருக்காய். நீ பச்சையே குத்துல பாட்டதான் பண்ணணும், பச்சை குத்துலையா? அங்க எப்படா குத்துது உனக்கு பச்சை? நான் தான் சொன்னேன் ஒத்த முளைப்பால இருந்தா அங்க பச்சை குத்துதுன்னு. அவன் அந்த மாதிரி பண்ணுவான். நல்ல பையா. எது மாதிரி பண்ணுவான்? சொல்லுறாளா இருக்கணும். ஆமா. அடே மந்திரி. அச்சப்ல அச்சப்ல. அடே மந்திரி. யார் மந்திரி? யார் மந்திரி? குறைச்சி எது ஒரு ராஜா தான் மந்திரி. யார் மந்திரி கூப்பிடுவாங்க? நீ யாரு? நீ தாண்டா. நீ யாரு? பங்கம் பங்கம் பங்கம். அப்படி பொட்ட மாடு. அவரு எப்படி அப்படி அவர் பார்த்தா 32 அழகே வருது. நீ எப்படி பாழ் முண்டா? சரி நீ அர்ஜுன் சொல்ற ஒத்துக்கிறேன். அர்ஜுனுக்கு புடவை எது கிடவேது? கிடவனா பாவம் ஆளுமா சொல்லுவான். அர்ஜுன் சொல்ற ஒத்துக்கிறேன். அர்ஜுனுக்கு சாய்டு எது கீக்கிட்டாரு? கீக்கிட்டா பாடு ஆளுமா சொல்லுவான். சரி அதை விட்ரு. அர்ஜுனுக்கு பாவடை எது கீவடை எது? கீவடை சட்டி ஆளுமா சொல்லுவான். சரி பூ எது கீ எது? பூ தானே இருக்கு. அங்க என்ன கியூ இருக்கு? கியூல நூலு ஏத்திடுவான். சரி நகை எதுக்கு எது? இதெல்லாம் வாயண்டல் வரும் போயண்டல் போகும். சரியா கை கியூல அர்ஜுன் சொல்ற இது எது? இந்த மாலை தான் அந்த மாலை. இது இதுவும் வாயண்டல் வரும் போயண்டல் போகும். இது தாலி எது கீழே எது? எல்லாம் எங்க மாமாட்ட இருந்து வாங்கிட்டு வருது. உங்க மாமாட்ட? ஆமா. யாரு உங்க மாமா? திருப்பதி வெங்கடாஜலபதி நாராயணன். அவரு வாங்குவா? அவருதான் வாங்குவேன். இந்த கொடை வரலாம் வந்தாலு கஞ்சி மட்டும் அவன் கொடுப்பான்ற. அப்புறம் என்ன கேட்க போறியா? அதேதான்மா. எப்படி யாரு உருவம்? மின்னலோடி. ஆமா. ஆனால் 9 ஆண்டு காலமாக வரவில்லை என்று சிவன் பூஜையில் ஈடுபட்டாள். மின்னலோடி. ஆமா. சிவன் பூஜையில் இருக்க காலம் மனநாயகி நான் சென்றேன். என்னை பிடித்து வெளியே தள்ளி இருந்த 32 அழகிலே ஒரு அழகா படத்தை குறைந்து விட்டது. இந்த முகத்தோடு நாராயண சாட்சியாக இனிமேல் உன் முகத்துல வீழ்ச்சி படைஞ்சு விட்டு வந்துட்டேன். அதுக்குதான் இந்த உருவம். ஓஹோ மாமா சொன்னாரு. வச்சா போனேன். அது போறப்ப புறப்படு. போலாமா? புரியா
வந்தாலும் சற்று நேரம் வனத்திலே வேட்டையாடி அதற்கு பிற்பாடு செல்லலாம். அதோ சிங்க கூட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. அடியாதட்டும் அதோ பாத்திரம் கூட்டங்கள் அப்படி பந்து விளையாடுமா? ஐயங்க ஆடுவா வாரா விளையாடுவா வாரா வேட்டையாடி வந்து விட்டோம். அதனாலே சற்று கோழி விளையாடுமா? விளையாடுவோம் இன்று கோழி விளையாடுவோம். உட்காரு உட்காரு உட்காரு. அரப்பலாக்கா ஐயோ அரப்பலா குடியாச்சு கோயில் தான் நான் ராசு. ஆமா இல்லைன்னா இது நீ சொல்லுது. நம்ம குழி பார்த்து அடிக்கணும். அடி இங்க வர இங்க வர்றானா? அதான் குண்டாச்சு குழி தான் நான் ராஜு. நான் ராஜா ஆயிட்டப்பா. குழியில அல்லது சுகுரு அது சுகுரு. அதனால இப்போது என்ன பண்ணோம்? கிரிக்கெட் கிரிக்கெட் உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு வேற வந்து நீ தான் போட்ட வந்து எங்க அப்படியே வாசி அடிக்கணும் வாசி அடிக்கணும். பந்து எடுத்தா
அந்த பந்தி நான் பார்க்கறேன். 2 பந்து தான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு பந்து, இதோட 2 பந்து வச்சிருக்கேன். எத்தனை பந்துன்றீங்க? ஆயில மண்ணு ஊதுறோம் வந்து. முள்ளாண்டனை பார்த்தா பந்த கொடுக்க வரி ஐயா. முள்ளாண்டனை பார்த்தா என் முகத்தை மப்பளே புரிஞ்சு வச்சுக்கிறேன். அந்த சாயில இருக்கு. எந்த சாயல்? அந்த என் முகம் சாய். எனக்கு போறத பாருங்க. பந்த கொடுக்க அடி வாங்க. பந்து தரேன். பந்து தரேன். அது நீ என் கை உங்களுக்கு உன் கையை அடக்காது. குறிடா பாப்பியா? கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லல சரியில்ல இங்கே ஒண்ணு கட்டி வச்சு சைடுல பிச்சு ஓடிப்போம். கை நீட்டாரு. தம்பி நான் சொல்றேன் புரி நல்லா புரியா பாருங்க. கரெக்டா தான் உண்மையா மட்டும் தான் பேசு. காக்கா கருப்படா. காக்கா கருப்படா. எங்குள்ள சோப்பா இருக்கும். அந்த கடல் நீர் உப்படா. காக்கா கருப்பாதான் இருக்கும். கடல் நீர் உப்பாதான் இருக்கும். அது யாருக்கு தெரியாது? சொல்லு. அந்த அருவா கலகத்தி அது அத்தனை இரும்படா. அருவா கலெக்டா அத்தனையா இரும்படா. எங்குள்ள பிளாஸ்டிக். உண்மையா சொன்னா இந்த வரல. பாஜக பிறந்த அப்ப போய் சொல்லிட்டியா? நான் கேட்பேன். பின்னால டீ குடிச்சு வந்தேன். வச்சாதான் வாயில் வச்சு உண்மையை சொல்லுதுடா. அதான் முழுசா வாயில் வச்சு அப்புறம் உன் அம்மா யார் தெரியுமா? யாரு? நான் கண்ணுக்கு பிறந்த உன்னுடைய பேரு அரவபாலன். கரெக்டா சொல்றேன். அவன் அந்த பையன் யாருக்கு பார்த்தான்? உங்க கிட்ட நான் யாரு கொஞ்சம் சொல்லு பாப்போம். அதே அத்தனை பேர் வணக்கம். சுபத்திரிகை பிறந்த பையன் நீ. கரெக்டா சொல்லிட்டா. இரு வரேன். ஏமா ஏதோ அவனை வாங்கி விட்டியா? முடி பழுக்குது. பழுக்குல பெருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டேன். எங்க அப்பா எங்க இருக்கிறாங்க? எங்க அம்மா எங்க இருக்காங்க? இவங்க அம்மா எங்க இருக்காங்க? அது சொல்லுவாங்க. எல்லாம் வீட்டுல தானே இருக்கிறாங்க. உங்க அம்மா நெற்ப விழும் என்ன? நாங்க கேட்கறது சொல்லல. உங்க அம்மா விட்டு கொண்டு விடுன்ற ஏன் ஒண்ணு எங்க அம்மாட்ட போய் விட்டு நீ என்ன பண்ண போற? பொம்பளை எப்படி பாப்பேன்? ஆனால் அது சொல்வது ஒரு நியாயம்தான். திட்டத்தை இருக்கிறது. நம்ம சினிமா இருக்க என்றால் விழா குலத்தோடு இருக்கின்றார். அதனாலே அன்னவர் என் தந்தையோடு சேர்ந்து இருப்பாரா? இருக்க மாட்டாரே. என் தந்தை எங்க இருக்கின்றார்? அப்படி என்று பார்க்க வேண்டும். கரெக்டா சொல்லணும். இதோ வந்து விட்டோம். உள்ளே இருக்கிறது. உள்ளே சென்று குறி கரெக்டா பார்க்கணும். எங்க அம்மா பார்த்துட்டு வர.
அழகான அழுவலக்கா சிரித்து அப்படி ஆகட்டும். என்னப்பா நான் எதற்காக வந்தேன்? என்ன காரணம்? அம்மா தாயார் ஒரு குழந்தையை பார்த்தேன். அப்படியா? ஆமா. அந்த குழந்தையான எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான். வருங்காலம் நிகழ்காலம் செல்காலம் என்று சொல்லக்கூடிய காலாகாலங்களை கண்டறிந்து சொல்லக்கூடியவள் கூடியவள். அதனால் உன் வாழ்க்கை பிற்காலம் எப்படி இருக்குமோ எப்படி இருக்க போகிறது தினந்தோறும் அழுது சிந்தியாகவே இருந்து கொண்டிருக்கின்றேன். இதனால என்ன நடக்கும், எப்படி எல்லாம் இருக்க போகிறேன் அப்படின்றதுக்காக அழைத்து வந்திருக்காயா? ஆமாம்மா. போயிட்டான். சரி கூட்டு வா. நான் வெளியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். போய் கரெக்டா அங்க ஏதாவது திருடுற வெள்ளம் வச்சுக்காத. கரெக்டா பார்த்து எடுத்துக்கணும், கரெக்டா சொல்லணும். ஏதாவது நீ சொல்றது சரியில்லைன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த பார் நாளை ஆயுத்தான் கழுத்து அறுத்துருவேன். போ பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் அனைத்தும் கண்டுபிடி சொல்லுவாயா? மொக்காம அந்த குழந்தையால். அப்படியா? சரி பாருமா. மேகராஜன். மேகராஜன் மணியாத்துக்கு எப்படியான தாய் புற சமுத்திராதேவி. ஆமா. உன் பேர் சொல்லட்டுமா? ஆமா. அறுவை தெருவை மங்கை மலர்ந்தை பெருமை பேரிடம் பெண் என்று சொல்ல முடியும். 7 பருவம் நீக்கி ததி பருவத்தை வீட்டுல இருக்க நேரத்தில் உன்னை யாருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க தெரியுமா? திருமண நாள் முதல் கொண்டு இந்த நாள் பரியந்தம் உன் கணவர் உன்னிடம் இல்லை. ஆமா. எத்தனை மாசம் ஆச்சு தெரியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எத்தனை வருடம் ஆச்சு? இனிமேலும் வர போறாரா என்று சிவன் பூஜை ஈடுபட்டாய். ஆமா. வராத கணவர் வந்தார். அப்படியே. ஆமா. உன்னை ஆசைக்கு தூண்டினார். நீயே கோபத்தை அந்த நேரத்தில் நானும் சிவபூஜை செய்து கொண்டிருந்தேன். கோபம் தாழ முடியாது பிடித்து தள்ளினேன். தள்ளி நிலத்திலேயே நெற்றிலே அடிபட்டு 32 அழகிலேயே ஒரு குறையை செய்தாயே. இந்த முகத்தோடு பகவான் சாட்சியா உன் முகத்திலே விழிக்க மாட்டேன் அப்படி என்று கோபத்தோடு சென்றார். கோபத்தோடு சென்றாரே, மீண்டும் வருவாரா? சரி அம்மா, மீண்டும் என்னை பார்ப்ப வருவாரா? வருவாரா? அப்படி அவர் வர வேண்டுமானா என்ன செய்யணும்? அப்படியா? சரி, அதனால சந்தனத்தால் செய்து அதன் பிறகு என்ன செய்யணும்? என்ன ஸ்தானம்? அப்படி எனக்கு என்ன ஸ்தானம் செய்ய வேண்டுமா? அப்படி என்ன ஸ்தானம் செய்வதற்கு எனக்கு ஆயிரக்கணக்கான தாதிமார்களா இருக்கு. அவரை வச்சு நான் என்ன ஸ்தானம் செஞ்சுக்கிறேன்?
அப்படி எல்லாம் செஞ்சா வர மாட்டாரு. அப்படியா? ஏன்? என் கையால என்ன தானே செய்தா? யாரு ஜாதகம் பாக்குறாங்களோ பாக்குறவங்க தான் பரிகாரம் பண்ணணும். ஆமா ஆமா, மற்றவங்க பரிகாரம் பண்ணா வர மாட்டாரு. அதனால நீ என்ன ஸ்தானம் செஞ்சாலும் புறத்து வந்து குறி சொல்லிட்டு போச்சு போயிட்டு அரிகிஷம் வந்து பரிகாரம் பண்ண சரியா சரி. அதனால பரிகாரம் செய்ய வேண்டும். நீ பரிகாரம் செஞ்சாதான் என்ன ஸ்தானம் செஞ்சாதான் மீண்டும் வருவார். அப்படியா? சரி, எப்படியோ என்னை மாலை மாலை சுட்டியே மலாலம் தீண்டு மீண்டும் வர வேண்டும். என் மங்கைக்கு சுகம் கொடுக்க வேண்டும். அதனால நீயே என்ன ஸ்தானம் செய்யுமா? அப்படிதான் இருக்கு. என்ன தைக்க போகுது? சரி, பெண்கள் கை வைக்கிறதும் மற்றவங்க கண்ணு கை வைக்கிறதும் அதெல்லாம் ஒண்ணுடாமா. சாமி அதே சொல்லுது. கை ரேகை பார்த்து பார்த்து கை அப்படி இருக்கு. அப்படியா? ஆமா. சரிப்பா. ஏண்டி என்ன தேய்க்கிறது பதமா தேய்க்கணும். சரிமா சரிமா. பதமா எதமா தேய்ச்சாதான் என்ன? நீ மாட்டு போய் புரியுமா? புரியும். என்ன தடவி உருவி விடுறாங்க கை கால கைய உருவி விடுறாங்கம்மா. கையை உருவுறாங்களா? ஆமா, என்ன பார்க்கலாமா? இவர் அண்ணே என்ன அருகிட்ட கேவாங்க அண்ணே என்ன சரியாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 3/4 நாளைக்கு பொறுத்திருந்தா இப்படி பொட்டையா போட்ட இல்லையா? உண்மை. உங்களை மாதிரி பொட்டையில கல்யாணம் ஆம்பளைக்கெல்லாம் விதி தான். வேற வழி. ஒரு பெண்ணாய் பிறந்தவள் எப்படி இருக்க வேண்டும், கணவனோடு ஒப்புகையில் எப்படி இருக்க வேண்டும், குடித்தனம் செய்வது எப்படி இருக்க வேண்டும், அப்படி என்று நன்கு கணவன் பேச்சை கேட்டு அறிந்து குடித்தனம் செய்தால் கணவனார் மறுப்பானா? மறுக்க மாட்டான். ஏன்? எதனால? இப்ப விரதம் மேற்கொள்கிறார்கள் பெண்கள். பெண்கள் ஒரு விரதம் இருக்கும் பொழுது கணவன் ஒப்புதல் வேணுமா? இந்த விரதம் எடுக்கலாமா? நான் விநாயகர் விரதம் எடுக்கிறேங்க, எடுக்கட்டுமா? கணவனு கேட்கணும். இல்ல நான் செவ்வாய்க்கிழமை விரதம், இல்ல சஷ்டி விரதம், கேதார கௌரி விரதம், மாங்கல்ய பூஜைன்னு ஒண்ணு இருக்கு பெண்களுக்கு. கேதார கௌரி இந்த விரதம் எடுக்கிறேன் இப்படின்னு சொல்லி கணவனுடைய ஒப்புதல் வாங்கிய விரதம் மட்டுமே தெய்வத்தால் ஆட்கொள்ளப்படும் பெண்களுக்கு. கணவன் ஒப்புதல் இல்லாது இவங்க தானா செய்கிற விரதம் ஒருபோதுமே இறைவனை போய் சார்வது அல்ல. ஏன்? கற்பனைய பெண்களுக்கு அந்த கடவுளே
கற்புடைய பெண்களுக்கு கடவுளே அடக்கம் என்பார்கள். அந்த பெண்கள் விரதம் எடுக்கும் பொழுது கணவனுடைய ஒப்புதலோடு பெண்கள் விரதத்தை மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்போ ஒரு விரத நோன்பு இருக்கிறாங்க, ஆடவன் வெளியில போயிருப்பான், வேலைக்கு வெளியில ஏதோ ஒரு அலுவலா போறான். பூஜை அறையில இந்த அம்மா கற்பூர தூபதேவி ஏற்றி சாமி நைவேத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் கணவன் வருகிறான் என்றால் அங்கே இரு, நான் சாமி கும்பிட்டு வரேன், படைச்சுக்கிட்டு இருக்கிற வரேன்னு சொல்றது இல்லை பெண்கள். அந்த பெண்கள் செய்கிற விரதம் அந்த தெய்வத்தை காராது. நீ சாமி கும்பிட்டாலும் சரி, நீ தூபதீபம் கொடுத்தாலும் சரி, விளக்கை ஏற்றி இருந்தாலும் சரி, ஆடவன் வெளியில் இருந்து வீட்டுக்கு வந்தால் அப்படி நிறுத்தணும். ஏன்னு போய் வாங்கன்னு சொல்லி ஒரு சொம்பு தண்ணி முண்டு இந்தாங்க சாப்பிடுங்க, போய் வந்துடுறேன், கற்பூரம் ஏற்றிட்டு வந்துடுறேன், இது சாமி கும்பிட்டு வந்துடுறேன், ஏதாவது படிக்கிற சொல்லிட்டு அப்புறம் போகணுமா. அதனாலேதான் கணவன் வருவானே ஆனால் பூஜையை நிறுத்த வேண்டுமே, பூஜையை நிறுத்த வேண்டும், அதோடு புருஷனை துதிக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்க வேண்டுமா பெண்கள்? புருஷனை துதியாது சிவபெருமான் பூஜையை செய்து கணவனுக்கு ஆட்கொள்ளாத இடம் அவனை மறுத்த காரணம் இத்தனை காலமாக எவ்வளவோ நலிவுற்றிருக்கிறாய். மனப்போராட்டம் இல்லையா? அந்த மனப்போராட்டம் பெண்களுக்கு வரக்கூடாது என்றால் கணவனோடு எதிர்வாதம் செய்வது, கணவனை எதிர்த்து பேசுவது, கணவனை ஆட்கொள்ளாது இருப்பது, கணவனை மறுத்து நாம் ஒரு வேலை தனியாக செய்வது, இவர்களெல்லாம் பெண்கள் செய்வார்களே ஆனால் ஒருபோதும் அந்த பெண்களை தெய்வம் ஏற்றுக்கொள்ளாத. எதிர்மாவுரையால் பதிமாவிரதை கூற்றும் வென்று கூற்றன தகும். குடியா வென்று மடியில் நெருப்பு. கணவன் குரலை கேட்டா உள்ள ஏந்து அதனால பொதுவாக பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று புராணங்கள் சொல்லுகிறது. கணவனார் எங்கேயோ போய் வருவோம், ஆளு வெளியில போய் வரவனுக்கு வேகம் பலது இருக்கும். அவன் எங்க போய் வரான் எப்படி தெரியாது. அந்த வேகம் யார்கிட்ட காட்டுவான்? மனைவி கிட்ட தான் காட்டுவான். அப்ப என்ன செய்யறது? குணமறிந்து குறிப்பறிந்து நடக்கணும். குணமறிவார் சிலர், குறிப்பறிவார் சிலர். கணவன் கொண்டான் குணமறிவார் பெண்டாட்டி. கணவனுடைய குணத்தை அறிந்து சரி ஏதோ வேகப்பட்டிருக்கிறாங்க, ஏதோ கோபத்தில் ஏழமரடி பேசிக்கும் அப்படின்னு அந்த நேரம் போன வேலை தெரியல என்ன கடார புடார் ஷடாருங்கிற அப்படின்னு மனைவி பேசுறான். அவன் என்ன பண்ணுவான்? கொட்டை உடைக்கிற கல் எடுத்து மண்டையை குத்துவான். கையில் கொட்டை உடைக்கிற கல் இருக்கு இல்ல, அந்த கல் என் முன்னாடி ஒருத்தன் குத்தான் பாரு, ஆத்தா காரிய கொட்டை உடைச்சிலே அந்த அம்மா கொட்டை உடச்சிலே இருக்கு. அப்படியே போறான், மைத்தை பிடிச்சான், அப்படி குனிய வச்சான், அவன் கையில பிடிக்கலாம், மக்குன்னு குத்துறான். கொட்டை உடைக்கிற கல்லால, கொட்டை உடைச்ச கல் இல்லை, உடைச்சிட்டே இருக்கிற கல். உடைச்ச கல்லுனா உடச்சி வச்சு சட்டை போட்டாங்க இல்ல, உடச்சிட்டே இருக்காங்க. அந்த உடைக்கிற கல்லை எடுத்து குத்துறான். என்ன பண்ணுவான்? வெறி. அந்த மாதிரி ஆகி போச்சு. இனியாகில் நீ கணவனுடைய சுகம் வேணுவது எப்படியோ கணவனுக்கு மரியாதை தருவது எப்படி என்று அறிந்து இனி எல்லோரும் அந்தந்த பெண்களும் ஒரு குழந்தை பாக்கியத்தோடு எல்லோரும் இருக்கிறார்கள். விண்ணொலியாளுக்கு சுகபோகம் அளிக்க வேண்டும் என்று என் தமையனாரிட்ட கட்டளை பம்பன் துரியோதனன் செய்த அந்த வாக்கியப்படி நாங்கள் யாரையும் சந்திக்க கூடாது, யாரும் உணர்வு கொள்ளக்கூடாது. ஆமா, அந்த 13 ஆண்டு 13 நாட்களாக இறையருள் பெருமான் நாராயணன் முனித்தனால் தப்பித்து அவர் சொன்ன தொலைகாலங்கள் எல்லாம் கழித்ததின் பிறகு உன்னை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் தான் வந்தேனே தவிர இது அறியாது. நீ பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்வார். பெண்ணறிவு பேரு மரியாதை காரி செய்து விட்டேன் ஐயா, அதனாலே குற்றம் நடக்கும் என்று தெரியாது காரி செய்து விட்டேன். அதனால் என்னை மன்னித்தருள வேண்டும். இறையருளால் எம்பெருமான் நாராயணன் பேச்சை கேட்டு
புரட்சியாக வந்த அர்ஜுனன் மீண்டும் சுகமாக கொடுத்து இறைவன் முன்னியத்தால் அவர்களை தாஸ்தானம் சென்று எம்பெருமானை விடுத்து தூது கேட்க தூது சென்று நாடு கேட்க நாடு கொடையினர் துரியோதனம்பால் 18 நாள் சண்டை நியமித்து எம்பெருமான் நாராயணன் சண்டை துவங்கி 18 நாள் சண்டையிலேயே ஐவர் ராஜாக்கள் யாகபத்தில் எம்பெருமான் நாராயண முன்னியத்தினால் அந்த 18 நாள் சண்டையிலேயே ஐவர் ராஜாக்கள் சபதம் நிறைவேற்றி அம்மன் யாகபத்தினை குந்தலை பிடித்து இந்த பூமி கருமம் பிடித்து விட்டது என்று பல புண்ணிய தீர்த்தத்தை நாராயணன் கொண்டு வந்து இந்த பூமியில ஜெயித்து இந்த மண்ணை சுபட்ச மண்ணாக்கி அந்த நன்னீரான தர்மராஜாவை குளிப்பாட்டி மகுடாபிஷேகம் செய்வித்து எம்பெருமான் நாராயண முன்னியத்தினால் ஐவராஜாக்கள் இந்த ஊரை மாதமும் மாறி மொழிய சீரும் சிறப்பும் சேமமாக எப்படி வாழ வேண்டும் என்று இந்த நாடக உரை சொல்லுகிறதோ அது போன்ற அந்த யாகப்பத்திரி கோவிலும் அடுத்த ஆண்டுக்குள்ள இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த அம்மன் எல்லார் மனதிலேயும் அந்த தாயார் உள்ளே கிரகிச்சு நாராயண முன்னியத்தினால் இனி அந்த வசந்த விழா நடைபெற வேண்டும் என கருதி ஆண்டவனை பிரார்த்தி செய்கிறேன். வணக்கம்.